கேஸ் விலை உயர்வை வாபஸ் வாங்கு, ரத்து செய். மக்களை பாதிக்கும் கேஸ் விலை உயர்வை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. கேஸ் விலை உயர்வை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. லாயக்கில்லாத மோடி அரசு, நாக்கில்லாத மோடி அரசு, லாயக்கில்லாத பிஜேபி அரசு, நாக்கில்லாத பிஜேபி அரசு. கேஸ் விலை உயர்வை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்து, 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 கேஸ் விலை உயர்வை கட்டுப்படுத்து, கட்டுப்படுத்து, கட்டுப்படுத்து. கட்டுப்படுத்த தவறிய மோடி அரசு ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். கட்டுப்படுத்த முடியாத மோடி அரசு ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். கேஸ் விலை உயர்வை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. ஏழை மக்களை பாதிக்கும் கேஸ் விலையை ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். போகஸ் மோடி கவர்மெண்ட் டவுன் டவுன், போகஸ் மோடி கவர்மெண்ட் டவுன் டவுன். லாயக்கில்லாத பிஜேபி அரசு ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். ராஜினாமா செய், ராஜினாமா செய். ராஜினாமா செய், ராஜினாமா செய். மோடி அரசு ராஜினாமா செய். மோடி அரசு ராஜினாமா செய். கேஸ் விலை உயர்வை உயர்த்திய மோடி அரசு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. கேஸ் விலை உயர்வை உயர்த்திய மோடி அரசு, ஒழிக ஒழிக. கேஸ் விலை உயர்வை உயர்த்திய மோடி அரசு, பெட்ரோல் விலை உயர்வை உயர்த்திய மோடி அரசு, டீசல் விலை உயர்வை உயர்த்திய மோடி அரசு, ஏழைகளை பாதிக்கும் விலைவாசி உயர்வை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. குளறுபடியாக நடந்துள்ள நீட் தேர்வை ரத்து செய், ரத்து செய், ரத்து செய். நீட் தேர்வை ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். கோடி கோடியான ரூபாய்களை கொள்ளையடித்த நீட் தேர்வை ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். காரணமான பிஜேபி பொறுப்பாளர்களை உடனே கைது செய், கைது செய், கைது செய். கைது செய், கைது செய். கைது செய், கைது செய். பிஜேபி பொறுப்பாளர்களை கைது செய். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. ஏழைகளை பாதிக்கும் கேஸ் விலையை ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். லாயக்கில்லாத மோடி அரசு ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். லாயக்கில்லாத மோடி அரசு ராஜினாமா செய், ராஜினாமா செய், ராஜினாமா செய். ராஜினாமா செய், ராஜினாமா செய். சிபிஐவின் போராட்டம் ஓங்குக, 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 சிபிஐஎம்மின் போராட்டம் ஓங்குக. ஓங்குக, ஓங்குக. கேஸ் விலை உயர்வை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் வாங்கு. வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு. டீசல் விலை உயர்வை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் வாங்கு. வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. ஏழைகளை பாதிக்கும் கேஸ் விலையை ரத்து செய். ரத்து செய், ரத்து செய். நீட் தேர்வில் குளறுபடியானவர்களை கைது செய். கைது செய், கைது செய். பிஜேபி அதிகாரிகளை கைது செய். கைது செய், கைது செய். தொழிலாளர் தோழர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, கட்சியின் தோழர்களே, இன்றைக்கு நாடு முழுவதும் மகத்தான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் இடதுசாரிகள் ஏற்பாட்டில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றது. காரணம், இன்றைக்கு ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் பெட்ரோல் டீசல் கேஸ் உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல நீட் தேர்வில் குளறுபடிகளும் எக்ஸாம் நடக்கின்ற கொஸ்டின் பேப்பர் லீக்கு பல்வேறு குளறுபடிகளும் நடந்து இன்றைக்கு கொள்ளையடித்த அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் பெட்ரோல் டீசல் கேஸ் உயர்வை கண்டித்து சாமானிய மக்களுக்கு கேஸை விநியோகித்த இந்த ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விவசாயி சிபிஎம் மற்றும் விவசாய இயக்கங்கள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றன. இதை கண்டித்து இன்றைக்கு தேஜப் தாலுக் கமிட்டி சார்பாக ஆண்டர்சன் பட்டியலே இன்றைக்கு மிகப்பெரிய சிறப்பாக ஆர்ப்பாட்டங்கள்
இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த மத்திய அரசும் மாநில அரசும் மக்கள் மேலே இருக்கின்ற விலை உயர்வுகளையும் டாக்ஸுகளையும் கம்மி செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்ட வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிக்கு தாலுக் கமிட்டி மற்றும் கட்சி தோழர்கள் பெரியவர்கள் எல்லோரையும் வருக என்று வரவேற்று கேஜிஎஃப் தாலுக் கமிட்டியுடைய செயலாளர் தோழர் தங்கராஜ் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பணிவு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இன்றைய தினம் பெட்ரோல், டீசல், கேஸ், ஒட்டுமொத்த பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வு, அது மட்டும் இல்லாத இந்த நீட் எக்ஸாம் லட்சக்கணக்கான கிராஜுவேட்ஸ், குறிப்பாக டாக்டர் படிப்புக்கு செல்லக்கூடிய லட்சக்கணக்கானவங்க இன்னைக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கொஸ்டின் பேப்பரே லீக் ஆகிருக்கக்கூடிய இந்த நிலைமை, இதை ரெண்டையும் கண்டித்து மாநிலம் முழுக்க அகில இந்திய அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய கட்சியின் தோழர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள், உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் எஸ் டி ஆனந்தன் அவர்கள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, வியாபாரிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய போராட்டம் ஏன்னாக்கா இன்னைக்கு இந்திய திருநாட்டில் இன்னைக்கு ஈரான் அமெரிக்காவுடைய போர் நடந்ததுக்கு ஒரு பக்கம், அந்த போர்னால காரணம் காட்டி திறமை இல்லாத மோடி அரசு பெட்ரோல், டீசல் விலை உயர்வு ரொம்ப அதிகமாக விண்ணை உயர்த்த அளவுக்கு இன்னைக்கு உயர்த்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கேஸ் தட்டுப்பாடு, இனி சிலிண்டருக்கு மேல 20 ரூபாய் 30 ரூபாய் அதிகமாக இருக்குது. பெட்ரோல் விலை ஏக்கமா இன்னைக்கு 6 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரலையும், டீசல் விலை 8 ரூபாய், இது மாதிரி விலை உயர்வை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. காரணம் கேட்டாக்கா இந்த போர்னால கச்சா எண்ணெய் இறக்குமதி விலை உயர்வு அதிகமாக இருக்குது. அதனால எங்களால் முடியல. திறமை இல்லாத நிர்வாகம் இருந்தால் இதுதான் நடக்கும். இன்னைக்கு கையிருப்பில் இருக்கிற அந்த கேஸும் இல்ல வேற நாட்டுக்கிட்ட போயிட்டு நீ வாங்கக்கூடிய அந்த திறமையே இல்லை. அமெரிக்காரங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தா தான் போயிட்டு நீ ரஷ்யா கிட்ட போயிட்டு அந்த பெட்ரோல், டீசல், வேற கச்சா எண்ணெய் வாங்க முடியும். அவர் பர்மிஷன் கொடுத்தா தான் நீ போய் வாங்க முடியும். ஏன்னா வாங்கி இருக்கிற கடை நடம் எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நீ இந்த மோடி அரசு அமெரிக்காவுக்கு அடிமையாகி போய் உள்ளார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டில் ஜிடிபின்னு வாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்ல ஜிடிபியை உயர்வு இன்னைக்கு 4லிருந்து 8% வரலையும் கம்மியாக இருக்குது. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி கம்மியாகுதுனாக்கா உன்னுடைய நிர்வாக திறமை எவ்வாறு இருக்கும் என்று சற்று சிந்தித்து பார்க்கணும். கோல்டு வாங்காதீங்க, ஒரு வருஷத்துக்கு யாரும் கோல்டு வாங்காதீங்க. ஏன்னாக்கா இவர் தான் குத்துறாரு. இன்னைக்கு எல்லாம் டெய்லி போயிட்டு கடையில் பேஸ்கட் எடுத்து போயிட்டு 1 kg கோல்டு கொடுக்க வாங்கிட்டு வர நிலைமை இருக்கு. நம்மளை சற்று சிந்தித்து பார்க்கணும். என்னார கோல்டு வாங்க முடியல. எதனா ஒரு ஃபங்க்ஷனோ என்ன வந்தா ஒரு முத்து கிள்ளி வைக்கிற மாதிரி நம்ம ஒரு கோல்டு ஒரு கிராமோ 2 கிராமோ இப்போ அது கூட வாங்க முடியாது. இன்னைக்கு 1 கிராமுடைய விலை 14,000 சில ரூபாய், இன்னைக்கு விண்ணை தொட்டு இருக்கு 15,000 ரூபாய் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நிர்வாக திறமையின்மை. நாட்டில் ஜிடிபியோட வளர்ச்சியை முன்னால உயர்த்தி சொல்ல முடியல. இந்திய நாட்டுடைய ஒட்டுமொத்த கடன் இன்னைக்கு 187 கோடி லட்சத்து 41,000 லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு கடன். 187 லட்சத்து 41,000 கோடி ரூபாய் இன்னைக்கு கடன் வாங்கி வச்சிருக்கிற.
இந்த ஓராண்டுல பட்ஜெட்ல நான் போட்டானாக்கா இது வந்து நவம்பர் மாதத்துக்குள்ள 200 லட்சம் கோடி ரூபாய் வந்து இன்னைக்கு வில்லத்தோடும். இந்த கடன்லாம் பாத்தீங்கன்னாக்கா 81% வந்து கடன் வாங்கிட்டு இன்னும் மிச்சம் சொச்சக்கிறது நீ 19% தான். அந்த 19% நீ வாங்கினாக்கா இந்திய நாடு வந்து அடமானம் வச்சிட வேண்டியதான். இன்னொரு சுதந்திர போர் இந்த நாட்டில் வெடிக்கணும். அது மாதிரி நிர்வாகத்திறமை இல்லாத இந்த மோடி அரசாங்கம் இன்னைக்கு நீட்டு தேர்வுல வந்து குளறுபடியா இருக்குது. நீட்டு தேர்வுல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் 12 லட்சம் ரூபாய் கூட வித்திருக்கிறானுங்க. இது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற கடந்த 10ஆம் தேதி நடக்க வேண்டிய அந்த நீட் தேர்வுல இன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால மறு தேர்வு நடத்தப்பட வேண்டும் என்று இன்னைக்கு அந்த ஆணையம் வந்து உத்தரவிட்டிருக்குது. இதுக்கு யார் காரணம் பார்த்தாக்கா 2 பிஜேபி பிரதர்ஸ், இன்னைக்கு தினேஷ் லால் அப்படின்ற இன்னொருத்தர் வந்து வங்கிலால், 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு பல கோடி ரூபாய் ஊழல் செஞ்சு நீட்டு தேர்வுடைய கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு வெளியே வந்துட்டு கஷ்டப்பட்டு எழுதுற புள்ளிங்க இன்னைக்கு ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதுல வந்து தேர்வு பெற்று மேலே செல்லக்கூடிய ஒரு நிலை இல்ல. இப்போ நீட் தேர்வு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பணக்காரர்களுக்கு மட்டுமே. கொஸ்டின் யாரு 12 லட்சம் கொடுத்து காசு வாங்கினானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த தேர்வை சொந்தன்ற மாதிரி ஆயிட்டுக்குது. இன்னைக்கு எப்படி எலக்ட்ரால் அந்த மெஷின்ல எலக்ட்ரானிக் அந்த மெஷின்ல வந்து ஓட்டிங் மெஷின்ல எப்படி கோல்மால் பண்ணாங்களோ நீட்டு தேர்வுல இன்னைக்கு பிஜேபி அரசு மோடி அரசு இன்னைக்கு இந்த மாதிரி சொல்றாங்க. நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இன்னைக்கு தங்கம் அதிகப்படியா வாங்கக்கூடிய நிலைமை. ஃபாரின்ல எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறான், தங்கத்தை வாங்கி உடம்புக்குள்ள போத்திக்கிறதுக்கு இல்ல. நீ யார் கேட்கறதுக்கு? வாழையாக காலகாலமாக இந்திய கலாச்சாரத்தின்படி மக்கள் தங்கத்தை பயன்படுத்தும் என்பது வழக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. நீ யார் சொல்றதுக்கு என்ன வாங்காதுன்னு சொல்றதுக்கு? அப்ப டெய்லி போயிட்டு மார்க்கெட்ல 1 kg கோல்டு கூட பாஸ்கெட்ல வாங்கின அந்த நிலைமை இருக்குதா? இப்போ எப்போ வாங்குறான் ஏதோ வாங்குறான். உன்னுடைய இந்த ஜிடிபி உயர்வுக்கு காரணம் உயர்வு போய் இன்னைக்கு கீழே வந்திருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இன்னைக்கு வெளிநாட்டுடைய கடன் 200 லட்சம் கோடி போய் தாண்டிச்சாக்கா வளர்ச்சி பகுதிக்கு அந்த பணம் போய் சேரல. அப்ப அந்த பணம் எங்க போச்சுன்னா இன்னைக்கு அதானி மதானி அம்பானி எவனாக்குற பெரிய பெரிய பணக்காரங்கள இவன் மோடி வந்து அவன் ஜோப்ல வச்சிருக்கான். இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது. இந்த நாட்டில் வாழறதுக்கான உரிமை கிடையாது. இன்னைக்கு ஏழைகளுக்கான ஒரு சலுகை இல்லைனாக்கா நாம துணிஞ்சு போராடக்கூடிய ஒரு நிலைமை வரும்போது இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்குது. ஆட்டோ ஓட்டுறான். இன்னைக்கு அந்த கேஸ் உயர்வு தட்டுப்பாடு ஏற்பட்டா அவன் குடும்பம் என்ன ஆகும்? ஏறுற பேசஞ்சருடைய நிலைமை என்ன ஆகும்? இன்னொரு பக்கம் டீசல் பெட்ரோல் விலை உயர்வு விண்ணை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இதெல்லாம் இப்படி போச்சுன்னா ஏழை எளிய மக்கள் எவ்வாறு சொல்ல? நீ பணக்காரெல்லாம் வந்து புல்லட் ட்ரெயின்லயும் எக்ஸ்பிரஸ் ஹைவேல பெரிய பெரிய BMW காரும் ரோல்ஸ் கார்லயும் போயிருப்பான். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த 2 வீலரு ஆட்டோ பஸ் இன்னைக்கு அதோட கட்டணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மேல போயிருக்குது. அவங்க வாழக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. நீ ஏத்தன வேலை அந்த மாதிரி. ஆகவே இதை இந்தியா நாடு பூராவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கிற இந்த நிலைமை ஏழை எளிய மக்களுக்கான ஒரு பிரச்சனை, பாட்டாளி வர்க்கத்துடைய பிரச்சனை. இன்னைக்கு தொழிற்சாலையெல்லாம் நசுங்கி வருது, கடன்ல தத்தளிக்குது. இதெல்லாம் சமாளிக்க முடியாத மோடி அரசு, லாய்க்கில்லாத அரசு. இந்த ஊர்ல இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரோடு மட்டுமே போட்டுக்கிறாங்க. இந்த அம்மா இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி எட்ட முடியல. இண்டஸ்ட்ரி எட்டமா உனக்கு ரோடு போறது காவா போறதெல்லாம் முனிசிபாலிட்டிக்கார பாத்துக்கிறான். நீ வந்துக்கிற உன்னுடைய வேலை என்ன? ஒரு புதிய தொழிற்சாலை எட்டணும் சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதி கொடுத்த இந்த எம்எல்ஏ இது மாதிரி எம்பி பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு ஜால்ரா எம்எல்ஏ அவனு இந்த ஊரை வந்து நாசகரமா பண்ணி இன்னைக்கு பாழடிச்சு போயிருக்காங்க. ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய நிலைமையில இல்ல. போக்குவரத்துல ரொம்ப தொல்லை. பஸ்ஸுடைய இன்னைக்கு வந்து பஸ் கேஎஸ்ஆர்டிசில கூட அந்த பஸ்ஸுடைய அந்த எண்ணிக்கை குறைஞ்சு போய்கொண்டே இருக்கிறது. கேட்கறதுக்கு ஆள் இல்ல. பாழா போயிருக்க பீசா பஸ் ஸ்டாண்ட் இன்னைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு யோகியத்தில். இதெல்லாம் சேர்ந்து இந்த எம்எல்ஏ இந்த ஊர்ல ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு 100 கிலோமீட்டர் போய் பெங்களூர்ல சமாதானம் பண்ணி இருக்கிற நிலைமை. அதை மாத்தி உள்ளூர்ல தொழிற்சாலை ஏற்படுத்தும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்த இந்த எம்எல்ஏவை நாம என்ன சொல்லணும்? ஏழை எளிய பொதுமக்கள் கவனமாக சிந்தித்து பாருங்கள்.
உங்களுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போராட்ட கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உழைக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து தெருவில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. குறிப்பாக உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த மாதம் 5 மாநிலத்துடைய தேர்தல் நடந்தது. மே மாதம் 4ஆம் தேதி அதனுடைய ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்த உடனே இன்னைக்கு மோடி அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையை கடுமையாக உயர்த்திருக்காங்க. இதுவரையும் 3 முறை உயர்த்திருக்காங்க. நேற்று கூட 90 பைசா இன்னைக்கு உயர்த்திருக்காங்க. காலையில் எழுந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, 6 மணிக்கு அந்த பெட்ரோல் நிறுவனம் விலையை குறிக்கும், அது பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலையும் 10 ரூபா இன்னைக்கு உயர்த்திருக்காங்க. இன்னொரு பக்கம் டீசல் விலையை உயர்த்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரியும், கமர்ஷியல் சிலிண்டர் அது மேலே 1000 ரூபாய் இன்னைக்கு விலையை உயர்த்திருக்காங்க. அது இல்லாமல் ஆட்டோவில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் மேலே விலையை உயர்த்திருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், கேஜிஎஃப்பில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே 15 ரூபா பீஷாப்லேருந்து டவுனுக்கு 15 ரூபா இருந்தது. இன்றைக்கி 20 ரூபா 5 ரூபாய் இன்றைக்கி உயர்த்தியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பல இந்த கேஸை வச்சு போண்டா, இந்த காலையில் நாஸ்டா, இட்லி, வடை, தோசை, இந்த மாதிரி பல சிறு வியாபாரிகள் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கி பெரிய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி அவங்களாம் இன்றைக்கி வேலை இல்லாமல், சம்பாதனை இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பெங்களூர் மாதிரி இருக்கக்கூடிய மாநிலத்தில், அந்த நகரத்தில் பார்த்தோம்னா இன்றைக்கி பல இது இருக்குது, கெஸ்ட் ஹவுசஸ் இருக்குது. அதில் போய் மாணவர்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் அங்கே தங்கி வேலை செய்யவங்க இருக்காங்க. இன்றைக்கி அங்கே இருக்கிற உணவு அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போய் இருக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கு. பல ஃபேக்ட்ரியில் இன்றைக்கி கேன்டீனை மூடி இருக்கா, வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல பாதிப்பு வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் மழைக்காலம் இப்போ ஆரம்பம் ஆகுது. இந்த மழைக்காலம் ஆரம்பம் ஆன உடனே இன்றைக்கி விவசாயிகள் ஜூன் ஜூலை இல்லை பார்த்தோன்னா விதையை போடுவாங்க. ஆகஸ்ட்லேருந்து பார்த்தோம்னா அது மேலே யூரியா இன்றைக்கி அப்ளை பண்ணுவாங்க. இன்றைக்கி ஃபர்டிலைசர் உற்பத்தி இன்றைக்கி கம்மியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அரசாங்கம் சொல்லுது, மோடி ஒரு திட்டத்தை வர்றாரு, எல்லாத்தையும் வந்து குறைக்கணும். இன்றைக்கி ஃபர்டிலைசர் இல்லை, அதனால் நீங்கள் வந்து சொந்தமாக இயற்கையாகவே நீங்கள் உரத்தை தயார் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம இந்த பருவமழை சவுத் வெஸ்ட் மான்சூன் வரும்போது தானிய உற்பத்தி செய்கிறது இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தானியம். இந்த மழையும் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு தானியம் உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்கு ஃபர்டிலைசர் இல்லை. இன்றைக்கி ஃபர்டிலைசர் இல்லாத போகக்கூடிய நிலைமை வந்துருக்கு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மோடி என்ன சொல்கிறாருன்னா, வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளை வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யுங்க, 2 வீலர் எடுக்காதுங்க, கார் ஓட்டாதுங்க, எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகுதுன்னு சொல்கிறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்க்கும்பொழுது கேஜிஎஃப்ல இருக்குது கேஎஸ்ஆர்டிசி. எங்காவது ஒரு டவுன் சர்வீஸ் இருக்கா? இல்லை மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கி இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கா? இல்லை. எப்படி இந்த ஜனம் போவோம்? அவங்க வேலைக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், மார்க்கெட் போகணும், பல வகைக்கே போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் போக முடியாத ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பாடு கூட கம்மியாக சாப்பிடுன்னு சொல்கிறாரு. உற்பத்தி இல்லை, காசு இல்லை. இந்த மாதிரி சமயத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம கோலார் தங்கவயல் ஏற்கனவே வேலை இல்லாத பிரச்சனையில் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்குது. தங்க சுரங்கத்தை மூடிட்டான், வேலை இல்லை. எம்எல்ல வேலை இல்லை. வேலை இல்லாத சந்தர்ப்பத்தில் இங்கெல்லாம் பெங்களூருக்கு போயிட்டு வராங்க. அவங்க ஒரு தினக்கூலி கூலிக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. டீசல் பெட்ரோலுடைய விலை உயர்வுனால பாதிக்கப்பட்டிருக்கு. டீசல் விலை உயர்வுனால இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டில் வந்து 4% இன்றைக்கி வந்து ஃப்ரைட் சார்ஜ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க, குட்ஸ் சார்ஜ் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. அது யார் மேலே வரும்? தொழிலாளிங்க மேலே, இங்கே சாதாரண ஏழை எளிய மக்கள் மேலே தான் வரும். இந்த மாதிரி மிகப்பெரிய பாதிப்பு வந்துருக்கு.
அப்போ கோலார் தங்க வயல் பார்க்கும்பொழுது இங்கே வேலை இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஆனால் வேலை இல்லை. இன்றைக்கி பெம்பரில் இந்த 1000 ஏக்கர் நிலத்தை எடுத்திருக்காங்க. கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் அர்பன் டெவலப்மெண்ட் போர்டுன்னு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. அது மேலே எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அங்கே எதனா வேலை கிடைக்குமா? இல்லை. தங்க சுரங்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் நான் ஃபேக்ட்ரியை கட்டி வேலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஆயிருக்கா? அப்போ ஜேஜெஃப்ல தங்க சுரங்கம் பிஜிஎம்எல் அது 2 லேண்டு தான் இருக்கா? வேறு லேண்டு இல்லையா? அரசாங்கத்துடைய லேண்டு இல்லையா? ரெவென்யூ லேண்டு இல்லையா? அந்த லேண்டில் ஏன் ஒரு சின்ன சின்ன ஃபேக்ட்ரி பண்ண முடியாது? ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக எடுத்து வர முடியாது? இங்கே மஸ்கத்தில் பார்த்தோம்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்குது. அதை நீ நடத்த முடியுதா? அங்கே நடத்தினா ஒரு 5000 பேர் 500 பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி பல திட்டங்கள் எட்டு வர்றதே இல்லை. அதுக்காக பதில் நீங்கள் பல தவறான ஒரு போக்கை நீங்கள் பண்ணுறது வந்திருக்குது. ஆகவே இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மிகப்பெரிய பாதிப்பிற்கு, தங்க வயலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பிற்கு. இன்னொன்று முக்கியமானது கல்வி. கல்வி வந்து இன்றைக்கி ஏற்கனவே மோசமாக போயிருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் நீட் நெட் வந்து இன்றைக்கி 22 லட்சம் போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லாத போயிருக்கு. எத்தனை முறை ரத்து செய்வேன், எத்தனை முறை கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுவேன், எத்தனை முறை ஊழல் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய அரசாங்கம் இன்றைக்கி பண்ணி அதுக்காக பதில் நீங்கள் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அஷ்யூரிட்டி மெஷர்ன்றதில் இன்றைக்கி எட்டு வந்திருக்காங்க. நேற்று பார்த்தோம்னா கர்நாடகா கவர்மெண்ட் இங்கே முந்தின நாள் மினிமம் வேஜஸ் இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மினிமம் வேஜஸ் எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகணும். இன்றைக்கி நம்ம கேஜிஎஃப்ல பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் கான்ட்ராக்டில் வேலை செய்கிறாங்க. பல டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறாங்க. ஈவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கூட கான்ட்ராக்டில் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மினிமம் வேஜஸ் ஆக்டை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். டிஎம்எல் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு சம்பள உயர்வு பண்ணோம். தங்க சுரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு அந்த செட்டில்மெண்ட்டு மற்றும் அந்த வீட்டு எல்லாமே இன்றைக்கி செட்டில் பண்ணுறதை கேட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தும் அப்படின்றது சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி கூறி முடிச்சுக்கிறேன். இன்குலாப் ஜிந்தாபாத். தங்கவயல் வாழ் பொதுமக்களே, இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பெட்ரோலிய பொருட்கள் மீதான விலை உயர்வு, அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாம், இந்த எக்ஸாமில் ஆய்க்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ், இதை கண்டித்து மாநிலம் முழுக்க நாடு முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கோலார் தங்கவயல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா கமிட்டியும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தின்னு கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தினுக்கிறோம். ஏற்கனவே கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலைமை என்னன்னு நம்ம பார்த்தா, மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை, பிஜிஎம்எல் தொழிற்சாலை, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செஞ்ச அந்த தொழிற்சாலையை இன்றைக்கி மூடிட்டான். அந்த ஜனம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வாழ்க்கையை நடத்தினுக்கிறாங்க. ஒரு பக்கம் பிஎம்எல் தொழிற்சாலை, அங்கே 8-10,000 நிரந்தர தொழிலாளிங்க இருந்த நிலைமை இன்னைக்கு 1000 தொழிலாளிங்க நிரந்தர தொழிலாளிங்க, 3000 கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க. நேற்று கூட அந்த கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க சிஐடி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் மிக குறைந்த கூலி, ஒரு 15,000 ரூபாய் கூலி இருக்கக்கூடிய நிலைமை. இந்த ஊரில் ஒரு சிறந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்கணும்னா நாம் வந்து பெங்களூரோ குப்பமோ போய் லட்சக்கணக்கான பணங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. குடித்தண்ணீர் இன்னைக்கு நம்ம பார்த்தா அம்ருத் சிட்டி மூலியமாக கிட்டத்தட்ட 140 கோடி ஒதுக்கப்பட்டு அதில் 60-70 கோடி தண்ணீருக்கே செலவாயிட்டாங்க. பைப் லைன் ஏற்கனவே பேத்மங்கலா தண்ணி கோலார் தங்கவயலுக்கு வந்திருந்தது. இன்னைக்கு அந்த பைப்பெல்லாம் நோண்டி 60 கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்னைக்கு தண்ணியே வராத சூழ்நிலை. அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. அது வாட்டர் போர்டு, எம்எல்ஏ தான் வாட்டர் கமிட்டியினுடைய சேர்மனு. அந்த ஊழலுக்கு இவங்கெல்லாம் பொறுப்பு. இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் பேசும்போது சொன்னாங்க, நீங்கள் ஆண்டர்சன்பேட்டில் போராட்டம் நடத்துறீங்க, இங்கே ஏதாவது ஒரு பொது கழிப்பிடம், பப்ளிக் டாய்லெட் இருக்குதான்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க. நாங்கள் கூட இந்த போராட்டத்தில் கலந்துக்கிறோம். ஏராளமான பெண்கள், தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு டாய்லெட்டை கூட இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுக்கலன்ற ஒரு சூழல். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ தொழிலாளிங்க ஏராளமாக இருக்கக்கூடியவங்க, சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் மிகப்பெரிய வறுமையில் தான் இந்த கோலார் தங்கவயலில் இன்றைக்கி இருக்கிறது நாம் வந்து பார்க்கணும். இந்த சூழலில் தான் பெட்ரோல், டீசல், கேஸுக்கான விலை உயர்வு,
நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ். அப்போ இந்த தங்கவயல் மக்களுக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துச்சுன்னா எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். லாரியினுடைய வாடகை உயரும், இல்லை கூட்ஸ் கேரியர்னுடைய வாடகை உயரும். இது உயர உயர என்னாகும், சாதாரண மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அரிசி பருப்பு. இன்னைக்கு பால் கட்டணத்தை வந்து அமுல் 5 ரூபா உயர்த்திட்டான் வட இந்தியாவில். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் கூட அதனுடைய விலை உயர்வை ஏற்றத்துக்கான வாய்ப்புங்க இருக்குது. இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஈரான் போர் தோழர் எஸ் டி ஆனந்தன் சொல்லும் போது சொன்னார், இன்னைக்கு ஈரான் போர் அமெரிக்கனுடைய சுயநலம், ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கம். இன்னைக்கு அந்த நாட்டில் போய் ஏற்கனவே ஈராக்கை வந்து கெமிக்கல் வெப்பனுக்குது இதுக்குது அதுக்குதுன்னு அந்த நாட்டை ஆயிடுச்சான். இந்த நாட்டில் போய் நுழையலாம். ஈரான் யாருன்னு பார்த்தாக்கா 1991 நீங்கள் வந்து எங்கேயும் காசு கொடுத்து பெட்ரோல் பொருட்களை வாங்காதீங்க. நாங்கள் வந்து உணவு தானியங்களுக்கு பதிலாக எங்களுக்கு உணவு தானியங்களை கொடுங்க, அரிசி கொடுங்க, கோதுமை கொடுங்க, சக்கரை கொடுங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து உங்களுக்கு எண்ணெயை கொடுக்குறோம். எண்ணெய் கூட என்னென்னா கேஸ் பைப் லைனை போட்டு கொடுக்குறோன்னா பாகிஸ்தான் வழியாக வந்து இந்தியாவுக்கு சேருது. அதையும் இன்னைக்கு அமெரிக்கா தடுத்தான். இன்னைக்கு அந்த போரை வந்து யூஎஸ்னுடைய டாலரில் வந்து வியாபாரம் நடத்தணும், அவனுடைய ஆதிக்கம் இந்த உலகத்தில் இருக்கணும். எல்லாரும் அந்த விஷயம். வெனிசுலாவுடைய அதிபர் மதுராவை போய் அவன் வீட்டில் போய் அவன் கிட்னாப் பண்ணி எடுத்துன்னு வந்து அமெரிக்காவில் வச்சுனுக்கிறான். எவ்வளோ பெரிய ஆதிக்கம். என்னன்னா முக்கிய காரணம் எண்ணெய். அந்த வெனிசுலா கூட இந்தியாவுக்கு பண வர்த்தகத்தில் வந்து எண்ணெயை கொடுக்குறானா, சீப்பாக கொடுக்குறானா. அது மட்டும் இந்த போர் நடக்கும்போது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு, நீ வந்து ரஷ்யா கிட்ட இன்னும் 1 மாசத்துக்கு வாங்கிக்கோ. என்னுடைய நாடை வந்து நான் போய் எந்த கடையில் செலுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு நாட்டுக்காரன் வந்து எனக்கு வந்து கட்டளை ஏறும். ரஷ்யா வந்து நமக்கு வந்து எண்ணெயை வந்து தேவையான அளவுக்கு கொடுக்குறான். ஆனால் அது கொடுக்கறதுக்கு வந்து அமெரிக்கா தடையாக இருக்கும். இன்னைக்கு கியூபான்ற ஒரு நாடு, ராகுல் கேஸ்ட்ரோன்ற அந்த முன்னாள் அதிபருடைய துணை ஆர்மி கமாண்டர், அவரு 96 வந்து 2 ஃப்ளைட்டை கீழே இறக்கிட்டார். அவங்க நாடை காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்க தற்காப்புக்கு பண்ணாங்க. அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாரு அமெரிக்கா. அந்த அமெரிக்காவுக்கு துணை போகின்ற வகையில் ஒரு ஜூனியர் பார்ட்னராக வந்து இந்தியா இருக்கிறத நாம் வந்து பார்க்கணும். இன்னைக்கு மோடி கூட அறிவுரை சொன்னார், நீங்கள் வந்து கோல்டாக வாங்காதீங்க, நீங்கள் ட்ராவலை வந்து குறைச்சிங்க. இன்னும் ஒன்று சொல்ல, 3 வேளை சாப்பாடாக 2 வேலையாக பண்ணிவிடுங்க, இல்லை 1 வேலையாக பண்ணிவிடுங்கன்னு சொல்ல அதை கூட சொல்லுவார். நம்மள ட்ராவல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவர் இட்டாலிக்கு போயிட்டு இருக்கிறார் ட்ராவல் ஆகிட்டு. அங்கே போய் அந்த அம்மா மெலோனி, அந்த இட்டாலி நாட்டினுடைய அதிபர், மெலோடி சாக்லேட்டை கொடுத்துட்டு அங்கே வந்து செல்ஃபி எடுத்து போடுறாரு. உன் கூத்தடிக்கிறதுக்கு உன் கொண்டாட்டத்துக்கு வந்து இந்த ஜனகதா இதுவா? இன்னும் ஒரு மோசடியை வந்து இந்த மோடி அரங்கேற்றின்கிறாருன்னு இன்னைக்கு வந்து பார்க்கணும். இன்னைக்கு போர் ஜாஸ்தியாவது விலை உயர்த்துறோன்னாரு. ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னால ஒரு பேரலினுடைய விலை வந்து $50 தான், இன்னைக்கு $70 $80 ஆச்சு. இன்னைக்கு விலை ஏன் உயர்த்துனாக்கா, இன்னைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய வரி சுமை, எக்ஸைஸ் டியூட்டி, செஸ், இது மத்திய அரசினுடைய டியூட்டி. செஸ் டாக்ஸ் கலெக்ஷன், செஸ் வந்து அந்த மத்திய அரசுக்கே போகுது. எக்ஸைஸ் டியூட்டியில் ஒரு பங்கை வந்து மாநில அரசு கொடுக்குறாங்க. வேட் வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு மாநில அரசு ஒரு டேக்ஸ் போடணும். அப்போ இந்த டேக்ஸை வந்து 100 ரூபாய், இன்னைக்கு கூட பெட்ரோல் 100 ரூபாய் 1 லிட்டருனாக்கா அதில் கிட்ட 50லேருந்து 55 ரூபாய் டேக்ஸ் தாங்க. அந்த டேக்ஸை இந்த மத்திய அரசு குறைச்சிச்சுனாக்கா சாதாரண மக்கள் மேலே இருக்கக்கூடிய சுமையை வந்து குறைக்க முடியும். ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம், கிட்ட 10% இந்திய இளைஞர்கள் வேலை இல்லாத இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசினுடைய கணக்கே சொல்லு. இன்னைக்கு விலைவாசி உயர்வை நாம் வந்து கடுமையாக பார்க்கணும். இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம், இன்னைக்கு வேலை கிடைச்சாலும் குறைந்த கூலி, இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில மோடி அரசு செய்யறது நியாயமானதை வந்து நம்ம இந்த நேரத்தில் பார்க்கணும். ஆனால் அவர் யாருக்கான அரசாங்கம், நிர்வாக திறமையின்மைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் யாருக்கான அரசாங்கமாக இருக்கிறாருன்னு தான் இன்னைக்கு முக்கியமாக நான் ஒரு சில வருஷங்கள் 2022 தான் நம்மளுடைய அதானிங்கிற மிகப்பெரிய நண்பர், இன்னைக்கு உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு முதல் 2 இடம் போட்டி போடக்கூடியவராக வளர்ந்திருக்கக்கூடிய அதானி, தேர்தல் நேரங்களில் மோடி அரசுக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்சி அதானி. இன்னைக்கு அவர் மேலே யூஎஸ் கோர்ட் ஒரு கேஸை போட்டான். என்ன கேஸை போட்டான்னாக்கா, நீ சோலார் எனர்ஜியை வந்து விநியோகம் பண்ணுறது தயாரிக்கிறதுல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிங்கில் வந்து அமெரிக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கும் இந்தியன் அஃபீஷியல்ஸ்க்கும் நீ வந்து லஞ்சமாக கொடுத்துருக்குற. யூஎஸ் கோர்ட்டு கேஸை போட்டான். ஒரு 2-3 நாளைக்கு பார்த்தாக்கா அந்த கோர்ட்டு கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிட்டான். அப்போ மோடி அமெரிக்காவுக்கு போகிறாரு, இது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனி, முகேஷ் அம்பானியினுடைய கம்பெனி,
இன்னைக்கு டெக்சாஸ் மாவட்டம் அமெரிக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த எண்ணெய் நிறுவனத்தினுடைய அதிபதியா வந்து முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அம்பானி போயிருக்கிறார். இதுக்காக தான் இவர் அமெரிக்காவுக்கு போகுது. இதுக்காக தான் அமெரிக்கா சொல்லக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் இவர் கீழ்ப்பணியிருக்கு. அமெரிக்கனுடைய காலடியில் இருக்கிறது யாரு? இவருடைய முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய வேலையை செய்யறாரு. ஆனா உனக்கு ஓட்டு போட்டு தேர்வு பண்ண கோடிக்கணக்கான சாதாரண மக்களுடைய வாழ்க்கை நிலைமை இன்னைக்குன்னா அதை தான் நான் கோலா தங்கவேலுடைய மக்களுடைய நிலைமையை இன்னைக்கு சொன்னேன். சாதாரண ஜனங்க நாமெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னைக்கு தினப்பயணிகளாக பெங்களூருக்கு போறோம். 15 ஹவர் வேலை, 8 ஹவர் வேலை கிடையாது. 3 ஹவர் டிராவலு, வரதுக்கு ஒரு 3 ஹவர், அங்கே ஒரு 8 ஹவர், கிட்டத்தட்ட 14-15 ஹவர் நாம் வந்து உழைக்கிறோம். நமக்கு வரக்கூடிய ட்ரெயின் வசதிகளை வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. இன்னைக்கு பணக்காரங்களுக்காக இருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின், சதாப்தி ட்ரெயினுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கும் கூட மார்க்சிஸ்ட் பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை பங்கார்பேட் ஜங்ஷனில் நடத்தணும். அந்த போராட்டத்தின் விளைவாக வந்து டைமிங்கை மாற்றணும். அந்த டைமிங்கை கூட அரைக்குறையாக மாற்றணும். 3:50க்கு இந்த ட்ரெயினை 3 மணிக்கு மாற்றினா போராட்டத்துக்கு அப்புறம் 3:30க்கு மாற்றணும். இன்றைக்கும் கூட பெங்களூர்லேருந்து வரக்கூடிய அந்த தொழிலாளிங்க அந்த பிருந்தாவன் ட்ரெயினுக்கு இந்த ட்ரெயின் கனெக்ஷன் கிடைக்காத வாரத்தில் 2-3 நாள் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இந்த ஊருக்கு தினப்பயணிகளாக வரக்கூடிய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய வாழ்க்கை இது மாதிரியான பாதிப்பு இருக்குதா? இந்த ஊரினுடைய இப்போதைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவங்களும் டெய்லி டிராவலர் தான். நம்ம தொழிலாளிங்க வேணா டெய்லி டிராவல் பண்ணுறாங்க. அவங்க வாரத்துக்கு 2-3 நாள் தான் இந்த பக்கம் டிராவல் பண்ணுறாங்க. சொகுசான காரு, 2 லட்சம் சம்பளம், டிராவல் அலவன்ஸ் 20,000, வீட்டு வாடகை அலவன்ஸ் 30,000, போனுக்கு 20,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் யாருனுடைய ஓட்டில் வந்தது? நீ நான் போட்ட ஓட்டு, சாதாரண மக்கள் போட்ட ஓட்டில் உன்னுடைய வருமானம் 2 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு, எல்லா விதமான வசதிகள். உன்னுடைய அப்பா சாதாரண ஒரு ஹவுசிங் போர்டில் வாழ்ந்தவர், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கான அதிபதி. நீங்க யாருடைய ஓட்டு? ஆனா அந்த மக்களை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்களா? கிடையாது. நீங்களும் டெய்லி டிராவல் பண்றீங்க. உங்களுக்கு அந்த டெய்லி டிராவலுடைய கஷ்டம் தரணும் இல்லையா? நீங்க கார்ல டெய்லி டிராவல் பண்ணாலும், நாங்க ட்ரெயின்ல டெய்லி டிராவல் பண்ணாலும், இந்த பிஜமல் தொழிலாளி 25 வருஷம் ஆச்சு கம்பெனியை மூடி. அவனுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவை பணம் இன்னும் கொடுக்கல. அந்த வீடுகள் அவனுக்கு சொந்தமாக்கப்படல. இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய ஸ்கீம்ல வந்து இன்னைக்கு சைட்டு பண்டார் லைன்ல 800 சைட்டுன்றீங்க. யாருக்கு போச்சு அந்த சைட்டு? உங்களுடைய ஏஜென்ட்டுங்களுக்கு, பணக்காரங்களுக்கு தான் அந்த சைட் போய்க்குது. அங்க செஞ்சிருக்கக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட் ஒர்க்ஸும் முனிசிபாலிட்டி நிதி. இந்த லைட்டுங்கெல்லாம் முனிசிபாலிட்டி நிதி. சாதாரண மக்கள், கோலா தங்கவேலில் இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுடைய வரி பணம், அவங்களுடைய ஹவுஸ் டாக்ஸ், அவங்களுடைய செஸ், அந்த பணத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கூட. இங்கே இருக்கக்கூடிய ரோடுங்க, லைட்டுங்க, அந்த ஆசிரியா ஸ்கீமில் கட்டப்படுகிற அது எல்லாமே கூட. பிஎம்எல் கான்ட்ராக்ட் தொழிலாளிங்க ஒரு நாளைக்கு 600-700 ரூபாய் சம்பளம், ஒரு 100 ரூபாய் ஒரு நாளைக்கு உயர்த்தி கொடுன்னு சொல்லிட்டு போராடுனுக்கிறான். அதை பற்றி எம்எல்ஏ ஆகட்டும், குறிப்பாக எம்பி அந்த விஷயத்தில் அதை பற்றி தலைக்கெடுத்துக்கிறதே கிடையாது. ரயில்வே இஷ்யூலையும் சரி, பொது நிறுவனத்தினுடைய விஷயத்துலையும் சரி, பிஜமல் தொழிலாளிகளுடைய இப்பேற்பட்ட விஷயங்கள், அந்த வீடுகள் அவங்களுக்கு சொந்தம் இல்லை. இன்னைக்கு அவங்களுக்கே எங்கள் இடத்துல எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுங்க. இது மாதிரியான கஷ்டமான சூழ்நிலையில் மத்திய அரசினுடைய இந்த பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையும் இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். கேஸ் உயர்த்திட்டான். 60 ரூபாய் இந்த எல்பிஜி கேஸ், சிஎன்ஜி கேஸ், ஆட்டோ ஃபில்லிங் கேஸ் இன்னைக்கு 120 ரூபாய். என்ன பண்ணுவான் சாதாரண ஆட்டோ தொழிலாளி? ஒரு 5 ரூபாய் உயர்த்த வேண்டிய நிலைமை. அந்த 5 ரூபாய் உயர்த்தினா அது யார் தலை மேலே போகுது? சாதாரண பேசஞ்சருக்கு மேலே போகுது. இன்னைக்கு காய்கறி விற்கக்கூடியவங்க மேலே, தொழிலாளிங்க மேலே, போக்குவரத்து செலவு, இது மாதிரியான உயர்வுங்க ஒரு பக்கம் நந்துனே இருக்குது. இன்னொரு பக்கம் அது கூடவே பார்த்தா இன்னைக்கு நாம் வந்து 2017க்கு முன்னாலலாம் சிஇடி எக்ஸாம்ஸ் நம்ம செய்வோம். இங்கே ஸ்டேட்லேயே நடத்துவோம் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. இதை வந்து இந்த மத்திய அரசு என்ன பண்ணால், அவன் எடுத்துன்னு போய் நீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கிட்டு, அது பொது தேர்வாக ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சிக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து அவன் எலெக்ஷன் நடத்துறான், அவன் இந்த எக்ஸாம்ஸை நடத்துகிறான். கிட்டத்தட்ட 22 லட்சம் பேர், குறிப்பாக மருத்துவம் சார்ந்தவங்க, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் சார்ந்தவங்க. இது வந்து எங்கே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கிறத வந்து நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இதெல்லாம் வட இந்தியர்களுக்கு ஆதரவாக இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் கூட ஆயிருக்கு. இப்போ சவுத் இந்தியாவை நம்ம கணக்கு போட்டாக்கா அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக்கில் கூட பெனிஃபிட் நமக்கு கிடையாது. அந்த லீக்கேஜில் கூட நார்த் இந்தியன்ஸுக்கு தான். நம்ம தொழிற்சங்க தலைவர் டி பாபு கூட சொல்லியிருந்தார். இன்னைக்கு காலையில் நியூஸ், உத்தரப்பிரதேஷில் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமில் வந்து
போலீஸுங்களை மற்றவங்களை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு யோகி ஆதித்யநாத்தினுடைய அரசாங்கம். அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ் ஆகுதுனால சாதாரண மக்கள் அவங்க எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரெல்லாம் விலை குத்து வாங்க முடியாது. கோடீஸ்வரன் தான் அந்த குத்து விலைக்குவான். அதனுடைய பாதிப்பு பின்னால் என்ன ஆகும்? காசை குத்து பேப்பரை வாங்குறான், காசை குத்து மெடிக்கல் சீட்டை வாங்குறான். நாளைக்கு மருத்துவம் பண்ணணுன்னு வந்தாக்கா காசை குத்து தான் பேஷண்ட்டை சாவடிக்கும். இதனுடைய லிங்க் இப்படி தான் போயின்னு இருக்குமே தவிர இதுக்கு முட்டுக்கட்டு. அப்போ நாங்கள் என்ன அந்த தர்மேஷ் பிரதானன்றவரை ராஜினாமா செய்ய வைக்கணும், அவர் அந்த பதவியிலேருந்து விலகணும்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது மாதிரி நீட்டு எஜுகேஷனு பல துறைங்களை இதனுடைய லிங்க்ல தான் டீலிமிட்டேஷன் கொடுக்கும். இன்னைக்கு தொகுதிகளெல்லாம் மறுசீரமைப்பு பண்ணும்போது அதே மாதிரி வட இந்திய மாநிலங்களுக்கு அதிகமான சீட்டுங்களை பண்ணிட்டு தென்னிந்திய மாநிலங்களை அந்த ஜனநாயகத்திலேருந்தே தூரம் இடக்கூடிய ஒரு வேலையை பிஜேபியினுடைய மோடி அரசு செஞ்சுன்னு இன்னைக்கு பார்க்குறோம். ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கான இந்த போராட்டம் தொடர்ச்சியான போராட்டம் பல்வேறு தகவல் சார்ந்த விஷயங்களில் போட்டு அந்த ட்ரெயின் அந்த தொழிலாளிகளுக்கான போராட்டம், கான்ட்ராக்ட் தொழிலாளிகளுக்கான அந்த போராட்டம், இந்த ஊரில் சிறந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்கணுன்றதுக்கான போராட்டம், பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய அந்த பிரச்சனைங்க தீர்வு காரணத்துக்கான போராட்டம் தொடர்ச்சி அது செய்யும் போது இது அகில இந்திய அளவிலான விஷயம் மட்டும் கிடையாது. கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே கூட இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால பாதிக்கப்படுறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக்கேஜ்னால நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கூட பாதிக்கப்பட்டு, ஆகவே இதெல்லாம் கண்டிச்சு இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தின்னு கொண்டு இருக்கிறோம். இதுக்கு உங்கள் எல்லோருடைய ஆதரவு கிடைத்தது மிகப்பெரிய நன்றி. வரக்கூடிய நாட்கள் இந்த பகுதியினுடைய பல்வேறு பிரச்சனைகளை எப்படி நாம் எதிர்த்தோ இல்லை எடுத்தோ போராடுறோமோ அது நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். அதுக்கான வேலைகளை நாங்கள் செஞ்சுன்னு இருக்கிறோம். வரக்கூடிய நாட்களில் அந்த போராட்டங்கள் நடக்கும்போது பொதுமக்கள் எல்லோரும் இந்த விஷயங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற இந்த விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துக்கு இறுதியாக தோழர் லியோ அவர்கள் நன்றி கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன். மோடி அரசு மாநகர மோடி அரசு நேர்மை வழியில் पेट्रोल डीजल विலை वापस வாங்க पेट्रोल डीजल விலை உயர்வை வாபஸ் வாங்க ஏழை மக்களை பாதிக்கும் பெட்ரோல் விலையை வாபஸ் வாங்க ஏழை மக்களை பாதிக்கும் டீசல் விலையை வாபஸ் வாங்க சிபிஐஎம் ஜிந்தாபாத் இன்க்லாப் ஜிந்தாபாத் Yes,